சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முத்து எல்லாரையுமே ஃபோன் பண்ணி கீழே வாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ எல்லாருமே போய் பார்க்குறாங்க. எதுக்காக இப்போ எல்லாத்தையும் கீழே வர சொன்னேன் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு திறப்பு விழா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணால் வெளியில் ஒரு ஸ்கூட்டர் நிற்கிது. யாருக்குடா இந்த ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்களா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எம்னு போட்டிருக்கு. ஸோ எம்முனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த மனோஜுக்கு மட்டும் எம்முனா என்ன, இங்கிலீஷ் லெட்ரு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அட போடா, எம்முனா முத்து மீனா அப்படின்னு எங்களோட முதல் இனிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரோ வயிற்றுச்ச பிடிச்சவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கடையை எடுத்துட்டாங்க இல்லையா? அதனால அப்படியே விட்டுற முடியுமா? அதுலேருந்து என் பொண்டாட்டி ரொம்பவுமே சோகமாக இருந்தா. அவளுக்கு தான் இந்த நடமாடும் பூக்கடை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்கு பின்னாடி பாக்ஸை நம்ம செட் பண்ணிக்கலாம், எங்கே வேணுமாலும் எடுத்துக்கிட்டு போகலாம், எங்கே வேணுமாலும் எடுத்துக்கிட்டு வரலாம். ஸோ இது வந்து நான் மீனாவுக்காக வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு முத்து சொல்கிறாப்புல. இதை கேட்ட உடனே விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இந்த ட்விஸ்ட்டை அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. நம்ம மீனா உடனடியாக முத்துவை ஏற்றிக்கிட்டு ஒரு ரவுண்டு போகிறாங்க. இங்கே கௌதம் வந்து பயங்கரமாக புலம்புறாப்புல. எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் பாரு அப்படியே இருக்கேன். பாரு, மீனாலாம் வந்து அவங்க வீட்டுக்காரர் முத்துவுக்கு கார்லாம் வாங்கி கொடுத்துருக்கா, எனக்கு தான் யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு ரோகிணியை குத்தி காமிக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம மீனா நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் நடந்த விஷயமெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ அவருக்கு காரு வாங்கி கொடுத்து அவர் உனக்கு பைக்கு வாங்கி கொடுத்துருக்குறாரா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ரோகிணி வந்து கௌதம் கிட்ட வந்து, ஆமாம் உன்கிட்ட இருந்து அமௌண்ட்டை 25 லட்சம் 27 லட்சத்தை எடுத்துக்கிட்டு போனால அவளை நீ கண்டுபிடிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜீவாவை பற்றி. அவள் தான் கன்னடா போயிட்டாலே, அவளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அவங்கள அனுப்பி வச்ச ஏஜென்சிக்கிட்ட போய் விசாரித்தோம்னா அவங்களுக்கு அட்ரஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனடியாக 2 பேருமே அந்த ஏஜென்சிக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோவை காமிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.